த மேஜிக் ட்ரம் கதை சொல்லலாமா? ஒரு சிறிய கிராமத்தில் கண்ணன் என்ற நல்ல மனம் கொண்ட ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் அனைவருக்கும் உதவ விரும்புவான். ஒரு நாள் காட்டில் நடந்து சென்றபோது ஒரு மரத்தின் கீழ் பழைய ஒரு மேளத்தை கண்டான். கண்ணன் அந்த மேளத்தை தொட்டவுடன் மென்மையான ஒரு குரல் கேட்டது. உனக்கு உதவி தேவைப்படும் போது மட்டுமே இந்த மேளத்தை அடிக்க வேண்டும். கண்ணன் அந்த மேளத்தை வீட்டுக்கு கொண்டு சென்றான். அடுத்த நாள் கிராமத்தில் மழை பெய்யவில்லை. பயிர்கள் வாடத் தொடங்கின. மக்கள் அனைவரும் கவலையடைந்தனர். கண்ணனுக்கு மேளம் நினைவுக்கு வந்தது. அவன் மெதுவாக மேளத்தை அடித்தான். உடனே கருமையான மேகங்கள் கூடி மழை கொட்டி தீர்ந்தது. கிராம மக்கள் மகிழ்ச்சியுடன் நடனமாடினர். சில நாட்களுக்கு பிறகு ஒரு காட்டு யானை கிராமத்திற்கு அருகே வந்து அனைவரையும் பயமுறுத்தியது. கண்ணன் மீண்டும் மேளத்தை அடித்தான். யானை அமைதியாகி மீண்டும் காட்டுக்குள் சென்றது. கண்ணன் அந்த மேளத்தை ஒருபோதும் விளையாட்டுக்காகவோ சுயநலத்திற்காகவோ பயன்படுத்தவில்லை. மற்றவர்களுக்கு உதவ மட்டுமே பயன்படுத்தினான். ஒரு இரவு மேளம் ஒளிர்ந்து கூறியது, உனக்கு நல்ல இதயம் உள்ளது. இப்போது மாயம் உன் உள்ளத்திலேயே இருக்கிறது. அந்த மேளம் மறைந்தது. ஆனால் கண்ணன் சிரித்தான். உதவும் மனமே உண்மையான மந்திரம் என்பதை அவன் புரிந்து கொண்டான். நீதி, அன்பும் பிறருக்கு உதவும் மனமுமே மிகப்பெரிய சக்தி.